நேற்று ஆஃபீஸ் போனதுனால ஆடுகளெல்லாம் சரியாக கவனிக்கவே முடியல. காலையில் ஆடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போகிறேன். என்னை பார்த்தோன்னே அப்படியே சுற்றிலும் சூழ்ந்துக்கிட்டானுங்க. சரி, மொதல் வேலையாக ஆட்டுக்கு வந்து சோளத்தட்டு கட்டிடலான்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் அப்படியே டூ வீலர் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனேன், என்னுடைய பேட் லக்கு வந்து சோளத்தட்டே கிடைக்கல. சரி, இன்னொரு பக்கம் போனேன். அங்கேயும் வந்து கடையில் யாருமே இல்லை, சோளத்தட்டு கிடைக்கல. சரி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கா பக்கம் போயிட்டு இந்த ஆட்டுக்கு வந்து தலை இருக்கும். சரி, நான் அதெல்லாம் கொஞ்சம் உடச்சிட்டு கூடவே வந்து வேப்பந்தலையும் கொஞ்சம் உடச்சிக்கிட்டேன் பத்தாவதுக்கு. நான் காலையில் வந்து வேப்பந்தலை ஆட்டுகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வேப்பந்தலை தலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு வீதி வழியாக மொதல் வேலையாக வந்து வீட்டில் இருக்கிற ஆடுகளுக்கு வந்து பசி போக்கும்னு சொல்லிட்டு தலையோட உள்ளே நுழைஞ்சேன். என்னை பார்த்தோன்னே அந்த ஆடுகள்லாம் எம்பி அப்படியே குதிச்சுதுங்க. சரி, நான் ஆட்டுக்கெல்லாம் சோளத்தட்டுலாம் அப்படியே கட்டிட்டு இந்த நம்ம பிடிச்ச சேவலும் கோழிகளும் நம்மளே கையை எதிர்பார்த்துருந்தது. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஊட்டி விட்டு அப்பாடா ஆட்டு பசி போய்க்காச்சுன்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிட்டேன்.